வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வியாழக்கிழமை ஷீரடி சாய்பாபாவுக்கு உகந்த நாள். அதனால் நம்ம வீட்டில் சில பேர் பூஜை செய்வோம். ஷீரடி சாய்பாபாவுக்கு பூஜை செய்து, அதாவது அபிஷேகம் செய்து பூஜை செய்வோம் இல்லையா? அதே மாதிரி கோவில்லையும் அபிஷேகம் செய்து பூஜை செய்வார்கள். அப்பொழுது கோவிலில் நம்ம சொல்ல வேண்டிய, அர்ச்சனை செய்ய வேண்டிய அஷ்டோத்திர நாமாவளி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை வீட்லேயும் நம்ம பூஜை செய்யும்போது அஷ்டோத்திர நாமாவளி சொல்லிகிட்டே பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். கோவில்லையும் நம்ம இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லலாம். இது பெரியவர்களும் சொல்லலாம், சிறியவர்களும் சொல்லலாம். நம்ம கற்றுண்டு நம்ம எல்லாரும் நம்ம இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி நம்ம சொல்லலாம். அதாவது சில பேர் ஏற்கனவே சொல்லின்னு இருப்பீங்க இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி. மற்றவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு இது பதிவு போய் சேர வேண்டும் என்ற ஒரு பதிவு தான் இது. அதனால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்ரீ ஷீரடி சாயி பாபாவின் அஷ்டோத்திர சதநாமாவளி அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். என் கூடவே சொல்லுங்கள். புக்கு வச்சுருப்பீங்க, சில பேர் புக்கு வச்சுருக்கோங்க, அதனோடையே சேர்ந்து சொல்லுங்கள். அப்படி புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கு எடுத்து வச்சுட்டு எழுதிட்டு நீங்கள் அதனோட கூட சொல்லலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம பாபாவுக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்ம இந்த நாமாவளியை சொல்லி நம்ம பூஜை செய்ய வேண்டும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அந்த புக்கை பாருங்கள். ஷீரடி பாபா ஆர்த்தி பாடல், ஆர்த்தி அஷ்டோத்திரம் கவசம் அப்படின்னு இருக்கும். நிறையா பேர் இந்த புக்கு வச்சுருப்பீங்க, கோயில்லையும் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் வீட்லேயும் இந்த புக்கு வச்சுட்டு படிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போது திறந்துடலாம். இப்போ நம்ம ஸ்ரீ ஷீரடி சாயி பாபாவின் அஷ்டோத்திர சதநாமாவளி நம்ம பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சாயி, ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாயி, ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய சாயி. சரி, ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதி ரூபாய நமக. ஓம் சேஷசாயினே நமக. ஓம் கோதாவரி தட ஷிர்டி வாசினே நமக. ஓம் பக்த ஹிருதலாய நமக. ஓம் சர்வஹிருத வாசினே நமக. ஓம் பூதவாசாய நமக. ஓம் பூத பவிஷ்யத் பாவ வர்ஜிதாய நமக. ஓம் காலாதிதாய நமக. ஓம் காலாய நமக. ஓம் காலகாலாய நமக. ஓம் காலதர்ப்பதமனாய நமக. ஓம் மிருத்யுஞ்சயாய நமக. ஓம் அமர்த்தியாய நமக. ஓம் மர்த்யாபயப்பிரதாய நமக. ஓம் ஜீவாதாராய நமக. ஓம் சர்வாதாராய நமக. ஓம் பக்தாவன சமர்த்ததாய நமக. ஓம் பக்தாவன பிராதிஞாய நமக. ஓம் அன்னவஸ்திராய நமக. ஓம் ஆரோக்கியக்ஷேமதாய நமக. ஓம் தனமாங்கல்யப்பிரதாய நமக. ஓம் ருத்தி சித்திதாய நமக. ஓம் புத்திர மித்ர கலத்ர பந்துதாய நமக. ஓம் யோகக்ஷேமஹாய நமக. ஓம் ஆபத் பாந்தவாய நமக. ஓம் மார்க்கபந்தவே நமக. ஓம் புக்தி முக்தி ஸ்வர்க்கா பவர்கதாய நமக.
ஓம் பிரியாய நமக. ஓம் பிரீதிவர்த்தனாய நமக. ஓம் அந்தர்யாமினே நமக. ஓம் சச்சிதாத்மனே நமக. ஓம் ஆனந்தாய நமக. ஓம் ஆனந்ததாய நமக. ஓம் பரமேஸ்வராய நமக. ஓம் பரபிரம்மனே நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் ஞானஸ்வரூபிணே நமக. ஓம் ஜகத்பித்ரே நமக. ஓம் பக்தானாம் மாத்ரு பிதாமகாய நமக. ஓம் பக்தா பயப்பிரதாய நமக. ஓம் ஓம் பக்த பிராதினாய நமக. ஓம் பக்தானுகிரகக்ரதாய நமக. ஓம் சரணாகதவத்சலாய நமக. ஓம் பக்தி சக்தி பிரதாய நமக. ஓம் ஞான வைராகியதாய நமக. ஓம் பிரேமப்பிரதயே நமக. ஓம் சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாப கர்மா வாசனாஷயக்கராய நமக. ஓம் அனந்த கல்யாண குணாய நமக. ஓம் அமித பராக்கிரமாய நமக. ஓம் ஜைனே நமக. ஓம் துர்துஷாஷோப்யாய நமக. ஓம் அபராஜிதாய நமக. ஓம் திரிலோகேஷு அஸ்கந்தி கதையே நமக. ஓம் அசக்கியரகிதாய நமக. ஓம் சர்வசக்தி மூர்த்தையே நமக. ஓம் சுரூபசுந்தரியே நமக. ஓம் சுலோச்சனாய நமக. ஓம் பகுரூப விஸ்வமூர்த்தையே நமக. ஓம் அருபாக்யத்யாய நமக. ஓம் அசிந்தியாய நமக. ஓம் சூக்ஷ்மாய நமக. ஓம் சர்வாந்தர்யாமினே நமக. ஓம் மனோவாகதீதாய நமக. ஓம் பிரேமமூர்த்தையே நமக. ஓம் சுலபதுர்லபாய நமக. ஓம் அசகாய சகாயாய நமக. ஓம் அநாதநாததீனபந்தவே நமக. ஓம் சர்வப்ராப்ருதே நமக. ஓம் அகர்மாணிக கர்மசுகர்மினே நமக. ஓம் புண்ணியஸ்ரவண கீர்த்தனாய நமக. ஓம் தீதாய நமக. ஓம் வசுதேவாய நமக. ஓம் அமிர்தாம்சவே நமக. ஓம் பாஸ்கர பிரயாப்யாய நமக. ஓம் பிரம்மச்சரியதபசர்யாதி சுர்வதாய நமக. ஓம் சத்யதர்மபராயணாய நமக. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் சித்தசங்கல்பாய நமக. ஓம் யோகேஸ்வராய நமக. ஓம் பகவதே நமக. ஓம் பக்தவத்சலாய நமக. ஓம் சத்புருஷாய நமக. ஓம் புருஷோத்தமாய நமக. ஓம் சத்யதத்வபோதகாய நமக. ஓம் காமாதி சர்வ அஜ்ஞான வம்சினே நமக. ஓம் அபேதானந்தானுபவப்பிரதாய நமக. ஓம் சமரஸ்மதஸ்மதாய நமக. ஓம் தட்சிணாமூர்த்தையே நமக. ஓம் வெங்கடேஸ்ரமணாய நமக. ஓம் அத்புதானந்தா சத்யாய நமக. ஓம் பரபன்னார்த்திஹராய நமக. ஓம் சம்சார சர்வதுக்கஷயக்கராய நமக. ஓம் சர்வதோமுகாய நமக. ஓம் சர்வாந்தர்பைசிதாய நமக. ஓம் சர்வமங்களகராய நமக. ஓம் சர்வாபீஷ்டப்ரதாய நமக. ஓம் சமரசன்மார்க்கஸ்தாபனாய நமக. ஓம் ஸ்ரீ சமஸ்த சத்குரு சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சமஸ்த சத்குரு
சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சமச சத்குரு சாயிநாதாய நமக. ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி. ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி. ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி. சாயீஸ்வராய வித்மகே சர்வதேவாய தீமகி தன்ன சாயி பிரச்சோதயாத். சாயீஸ்வராய வித்மகே சர்வதேவாய தீமகி தன்ன சாயி பிரச்சோதயாத். சாயீஸ்வராய வித்மகே சர்வதேவாய தீமகி தன்ன சாயி பிரச்சோதயாத். ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி. சாய்பாபாவோட அஷ்டோத்திரத்தை நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த சாய்பாபா அஷ்டோத்திரம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டே நம்ம இந்த ஒவ்வொரு அஷ்டோத்திரமும் நம்ம சொல்ல வேண்டும். அஷ்டோத்திரம் முடியும் பொழுது நம்ம பூக்களால் பகவானுக்கு சாய்ராம் பாதங்களுக்கு நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சாய்ராம் பாதங்களுக்கு நம்ம பூக்களால் ஒவ்வொரு அஷ்டோத்திரம் சொல்லும் பொழுதும் பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்யணும். அதே மாதிரி 108 அஷ்டோத்திரமும் நம்ம பாபாவோட பாதத்தில் அஷ்டோத்திரத்துக்கு பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மற்றும் தூப தீபம் காண்பித்து நம்ம பிரசாதங்கள் எது வேணாலும் நம்ம செய்யலாங்க. பகவானுக்கு புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் மற்றும் பாயாசம் எது வேணாலும் செய்யலாம். அப்படி செய்ய முடியலன்னா பாலும் பழமும் கூட வச்சு நம்ம நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம் பகவானுக்கு. நம்ம கோவில்லையும் இந்த அஷ்டோத்திரம் நாமாவளியை நம்ம சொல்லலாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அஷ்டோத்திரம். இது சொல்ல சொல்ல படிக்க படிக்க நம்மளுடைய துன்பங்கள், அதாவது பிரச்சனைகள் விலகுவதை நம்ம கண்கூட காணலாம். அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சில பேர் அர்ச்சனை செய்யும் பழக்கம் வச்சுருப்பீங்க இல்லையா? வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த அஷ்டோத்திரம் சொல்லிகிட்டே நம்ம பூஜை செய்யலாம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஊக்கமாகவே அமையும் இல்லையா? அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குங்க. விநாயகர் பேரில், முருகன் பேரில் மற்றும் சிவன் பேரில் நிறைய பாடல்கள் இருக்குது நம்மளுடைய சேனலில். அதே மாதிரி மந்திர ஜபங்கள் இருக்குது. எப்படி உச்சரிக்க வேண்டும், எந்த நேரத்தில் நம்ம மந்திரம் சொல்லணும், எந்த மந்திரம் சொன்னாக்க நம்முடைய காரியம் நிறைவேறும், வேண்டுதல் நிறைவேறும், காரிய சித்தி மந்திரம், ஒரு வரி மந்திரம், அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எப்படி பூஜை செய்ய வேண்டும், அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, மற்றும் எந்த நாளைக்கு என்னென்ன விளக்கு ஏற்ற வேண்டும், விளக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் நம்ம, மற்றும் பல வீடியோக்கள் இருக்குங்க. பூஜை முறைகள் மற்றும் பரிகாரங்கள், பலன்கள் அதெல்லாமே இருக்குங்க நம்ம சேனலில். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் அப்படியே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.